வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். கொச்சிக்கடை சிவன் கோயில். இதனை கொச்சிக்கடை கொழும்பு பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில் என்றும் அழைப்பர். ஆன்மீக வரலாற்றில், கட்டிடக்கலை வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. கொழும்பின் கருங்கல் ஆலயம் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது. 1857 பொன்னம்பலம் முதலியார் சிவன் மீது பற்று கொண்டமையினால் செங்கற்களினாலும் மரங்களினாலும் ஒரு கோயிலை அமைத்து கொண்டார். அப்போது மூலவர் பெயர் பொன்னம்பலவாணேஸ்வரர் என்றும் அம்மையின் பெயர் சிவகாமி அம்பாள் என்றும் அழைக்கப்பட்டன. முதலியாருக்கு பிறகு இவரது மகன் சேர் பொன்னம்பலம் ராமநாதன் திருப்பணியை தொடர்ந்தார். இலங்கையின் தேசிய தலைவரான பொன்னம்பலம் ராமநாதன் இக்கோயிலை முழுமையாக கருங்கல்லால் அமைக்க திட்டமிட்டார். அதன்படி 1907 திருப்பணி ஆரம்பமாகியது. சிறந்த சிற்ப கலைஞரும் கருங்கல்லும் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டன. இக்கோயில் திராவிட கட்டிடக்கலை முறைப்படி செதுக்கப்பட்டன. கற்கள் இணைக்கப்பட்டன. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று உருவாக்கப்பட்டன. சிமெண்ட் கம்பிகள் முதலியன பயன்படுத்தவில்லை. சிற்பங்கள் சோழகால கட்டிட கலையை நினைவூட்டுகின்றன. 1912 திருப்பணி முடிவடைந்தது. இக்கோயிலில் வருடாந்த உற்சவம், சிவராத்திரி, நவராத்திரி பூசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தன. நன்றி, வணக்கம்.